ஹாய், திஸ் இஸ் கார்த்திகேயன் ஃப்ரம் மகாகவி ஸ்டடி சென்டர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 6ஆம் வகுப்போடைய 2ஆம் பருவம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்போடைய 3ஆம் பருவம் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 3ஆம் பருவம் வந்து ஒரு சின்ன டாபிக்ஸ் தான் எல்லாமே ஃபுல்லா. ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் இந்த வீடியோ முடிஞ்சிடும். சரிங்களா? இதுல ஒரு 2-3 டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், அது இடையில தான் இருக்கு. ஸோ அதனால வீடியோவை மறக்காம என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? இந்த 3ஆம் பருவத்துல முதல் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிறது தான் 3ஆம் வகுப்புடைய முதல் டாபிக். சரிங்களா? இது எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி. சரிங்களா? தாராபாரதி தான் இதனுடைய ஆசிரியர். இந்த தாராபாரதியோடைய இயற்பெயர் என்ன பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். சரிங்களா? இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சு ஷார்ட்கட்டா சொல்ற பாருங்க. இங்க தாரான்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே ரிவர்ஸ படிச்சு பாத்தீங்கன்னா ராதான்னு வரும். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? தாராபாரதியோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா தாராங்கிறத அப்படியே திருப்பி சொல்லி பாருங்க, ராதான்னு வரும். சரிங்களா? சோ அவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். அதே மாதிரி இவருடைய புனைப்பெயர் அடைமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா கவிஞாயிறு அப்படிங்கறதுதான் இவருடைய அடைமொழி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ நேம் சொல்லும் போது நீங்க எப்படி சொல்லணும்னா கவிஞாயிறு தாராபாரதி ஒவ்வொரு தாட்டியும் சொல்லி பழகுங்க. சரிங்களா? கவிஞாயிறு தாராபாரதி நீங்க சொல்லி பார்த்தா மட்டும் தான் மண்டியில மெமரி ஆகுது. சும்மா மைண்டால படிச்சுட்டு அப்படியே போனீங்கன்னா மறந்துடும். சரிங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை தான் இவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? மறுபடியும் ஒன்று சொல்றோம் பாருங்க. புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இந்த 3 வந்து தாராபாரதி எழுதின முக்கியமான நூல்கள். சரிங்களா? அதே மாதிரி தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். சரிங்களா? அதாவது தாராபாரதி என்ன சொல்றாருன்னா திருக்குறள் வந்து நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாரதம் இருக்கு இல்லையா, அதனுடைய நூலாடை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு நூலாடைன்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுப்போம். சரிங்களா? ஒரு ஆளுடைய அப்பேரன்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்பேரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துதான் அவர் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? படித்தவரா, இல்ல பாமர மக்களா, இல்ல கிராமத்துவரா, இல்ல டவுன்ல இருந்து வந்தவரா, இல்ல ஒரு ஐடி கம்பெனி ஜாப் இருக்குதோ எப்படி கண்டுபிடிப்போம்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். அதாவது அவருடைய ஆடையை வச்சு கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தேசம், நம்மளுடைய இந்தியாவுடைய ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரெப்ரஸன்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா தேசம் உடுத்திய நூலாடைங்கிறது நம்மளுடைய திருக்குறள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல உள்ள பாடல் இருக்கு இல்லையா, புக்கு கையில வச்சீங்கன்னா பாத்துங்க, அந்த லைன் தொடங்கும். இப்படிதான் தொடங்கும் பாத்தீங்கன்னா புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு தொடங்கும். சரிங்களா? இந்த பாடல் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபாரதியுடைய கவிதைகள். சரிங்களா? அது தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்புல இருந்தா இந்த டேர்ம்ல உள்ள இந்த பாட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்க. பாரதம் அன்றைய நாற்றங்காலுடைய ஆசிரியர் வந்து தாராபாரதி. அவருடைய பேரை திருப்பி போட்டா அவருடைய புனைப்பேர் ராதாகிருஷ்ணன் வந்துடும். இவருடைய அடைமொழி கவிஞாயிறு. 3 நூல்கள் முக்கியமான நூல்கள் இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய விடியல், எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். சரிங்களா? இவர் வந்து திருக்குறளை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா நம்முடைய இந்தியாவுடைய நூலாடை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து எங்க இருந்து இடம்பெற்றிருக்குன்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்பு தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டுடைய லைன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. 3ஆவது டைம்ல அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி. அதாவது காந்தி வந்தாரு இல்லையா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என்னெல்லாம் பண்ணாரு, அவரோட சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல 1 ஆர் கொஸ்டின்ஸ் எப்பயாச்சும் கேட்டிருக்குன்னா இருந்தாலும் நீங்க படிச்சுக்கோங்க. அவர் எப்ப முதல்ல வந்தார் அப்படின்னா 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்னா காந்தியடியில் வந்து சென்னைக்கு வந்தார். இது வேணா எக்ஸாம்ல கேட்கலாம், எப்போ வந்தாரு, எப்போ 1919. அந்த 1919 தான் அப்ப இருந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவங்க வந்து ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுலட் சட்டமும் தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்ததும் ஒரே வருஷம். சரிங்களா? சோ ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கொடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது. அதுக்கு ஆப்போசிஷன் பண்றதுக்காக மாநாட்டு வந்திருப்பார் அவர். சரிங்களா? அதே மாதிரி 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வராது. அதாவது அடுத்த 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ வந்து எதுல வந்தாருன்னு பாருங்க, புகை வண்டியில மதுரை சென்றாராம். இது ஒரு ரெஃபரண்டா சொல்லியிருக்காங்க, கேட்கலாம் எக்ஸாம்ல வேணாம். காந்தியடி வந்து மதுரைக்கு போகும்போது எதுல போனாரு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க மாட்டு வண்டி எழுதி வச்சிருக்கீங்க. சரிங்களா? மாட்டு வண்டிதான் இல்ல, புகை வண்டி தான். அதே மாதிரி காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய வந்து மதுரை. இது வேணா எக்ஸாம்ல கேட்கலாம். காந்தியடிகள் அவர் ஒரு லாயர் இல்லையா, கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு. ஆனா மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் பத்தின ஒரு மைண்ட் செட் மாறி இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த நூலாடை ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்தினாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஜி.யு. போப்புங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதுசா படிக்கணும்னு நான் சொல்றேன். ஜி.யு. போப்புங்கிறவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர் மாதிரி வச்சுக்கோங்க. அவர் வந்து ஊர்ல வந்து நம்ம தமிழுடைய மேல பற்று கொண்டு அதனுடைய நூல்களை நிறைய டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப திருக்குறள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் எல்லாம் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு.
அவர் எழுதிய தமிழ் கையேடு வந்து தம்மை கவர்ந்ததாக நம்ம சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தமிழை பத்தி எழுதினவர் யாருன்னா ஜி.வி. போப்பு. அதை இவர் படிச்சிருக்காரு. யாரு? காந்தி படிச்சிருக்காரு. படிச்சுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி திருக்குறள் அவரை கவர்ந்த நூல். கேட்கலாம், காந்திக்கு பிடிச்ச தமிழ் நூல் எதுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அப்படின்னு அடிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? அடுத்த லைன் பாத்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் உ.வே.சா வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். சரிங்களா? அதுல உ.வே. சாமிநாதனின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 1937 என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சென்னையில ஒரு இலக்கிய மாநாடு, தமிழ் இலக்கிய மாநாடு நடத்துறாங்க. அதுக்கு ஹெட்டா அந்த டைம்ல இருந்தவர் யாருன்னா உ.வே. சாமிநாத ஐயர். சரிங்களா? உ.வே. சாமி ஷார்ட்டா சொல்லுவாங்க. அவர் வந்து அதுக்கு தலைமை தாங்கியிருந்தாரு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா காந்தியடிகள் வந்திருந்தாரு. சரிங்களா? அவர் வந்து இந்த உ.வே.சா சொன்ன உரையை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தமிழை பத்தி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அவர் அதுக்கு ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு காந்தியடிகள். என்ன அப்படின்னா, இந்த பெரியவர் உ.வே.சா. சரிங்களா? இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது இவர்கிட்ட தப்பா படிச்சா தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறியிருக்காரு. சரிங்களா? அப்ப காந்தியடிகள் பத்தி கேட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது 1919 எப்பனா ரவுட் சட்டம் அப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்காக வந்தாரு. அதே மாதிரி 1921 வரும்போது என்ன பண்ணிருக்காரு, புகைவண்டியில மதுரைக்கு போயிருக்காரு. மதுரையில தான் அவருக்கு வந்து ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போடக்கூடாதா, நம்ம வேற மாதிரி டிஃபரன்ஸா போடணும் ஐடியா வந்திருக்கு. அப்புறம் ஜி.வி. போப்பு எழுதிய நூல்கள்ல கலந்தா சொல்லியிருக்காங்க. திருக்குறள் அவர் கலந்த நூல். உ.வே.சா நடத்திய இலக்கிய மாநாட்டுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்திருக்காரு. அவங்க வந்து என்ன பண்ணாருன்னா, இவர்கிட்ட கத்துக்கிட்டா இவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டயலாக் சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. சரிங்களா? இதுதான் இந்த காந்தியடிகளுடைய கான்செப்டா அதுல வந்திருக்கு. சரிங்களா? இது சிம்பிள் தான், ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார். சரிங்களா? நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். இப்போ உள்ள கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார ஒரு போஸ்ட்ல கூட வைக்கிறாங்க இல்லையா? சோ வேலு நாச்சியார் யாரு, அவங்க என்ன பண்ணாங்கிறது இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஐடியா வச்சா பாத்துக்கோங்க. சரிங்களா? வேலு நாச்சியார் யாருன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அதை ஆட்சி செய்த செல்லமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர். அவருடைய ஒரே பொண்ணுதான் யாருன்னா வேலு நாச்சியார். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ராமநாதபுரம் இருக்கு இல்லையா, அதை ஆட்சி செஞ்சவர் யாருன்னா செல்லமுத்து. அவருடைய டாக்டர். சரிங்களா? டாக்டர் தான் யாரு, சன்னு தான் யாருன்னா வேலு நாச்சியார். சரிங்களா? இவர் என்னென்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சரிங்களா? ஒரு லேடியாக இருந்தாலும் இது எல்லாமே கற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லமுத்து. இவருடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை ஆண்ட மன்னர் வந்து முத்து வடுகநாதர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா காளையார் கோவில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் என்ன பண்றாருன்னா ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். அதாவது ஒரு சின்ன ஒரு போர் நடக்குது. யாருக்கும் அப்படின்னா இவங்க வேலுநாச்சியருடைய ஹஸ்பண்டுக்கும் முத்து வடுகநாதருக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை நடக்குது. அதுல வந்து யாருன்னா இவருடைய ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. சரிங்களா? உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேய எதிர்த்து திண்டுக்கல் கோட்டையில என்ன கேட்கலாம். சரிங்களா? எங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில வேலுநாச்சியார் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அதாவது ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆர்மியை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில். சரிங்களா? அதே மாதிரி திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த நடுவே வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் யார் யாரும் இருந்தாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அவங்க சென்டர்ல உட்காந்துருக்காங்க. அவங்க சுத்தி பாத்தீங்கன்னா தாண்டவராயர், அமைச்சர், தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சில குறுநில மன்னர்கள் நாம இருந்திருக்காங்க. அதாவது மீட்டிங் போடும்போது யார் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மைசூரில் ஐதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பி வைத்தார். அதாவது இவங்களுக்கு சப்போர்ட்டா யாருக்கு, வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட்டா ஹைதர் அலி, மைசூர் ஆண்ட ஹைதர் அலி என்ன பண்றாருன்னா கொஞ்சம் குதிரைப்படை வீரர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு. சரிங்களா? இங்க நடந்த போர்ல ஆண்கள் படைப்பிரிவிற்கு வந்து மருது சகோதரர்களும், அதாவது பெரிய மருதும் சின்ன மருதும், பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் தலைமையேற்றார். குயிலிங்கிறவங்க ஒரு தளபதியில ஒரு ஆள். சரிங்களா? அவங்க லேடி. அதே மாதிரி காளையார் கோவில்ல வந்து வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆள் ஜெயிச்சிருவாங்க. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாங்கன்னா படை தோற்று ஓடிடும். சரிங்களா? அப்புறம் வந்து வேலுநாச்சியார் ஆங்கிலமிலிருந்து மீண்டும் சிவகங்கை என்ன பண்றாங்க, கிபி 1780 மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா மீட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாரை ஆங்கிலேய அரசிடம் காட்டி கொடுக்க மறுத்தால் உடையாள் என்னும் பெண். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து வேலுநாச்சியார் எங்க இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்கன்னா உடையாள்கிட்ட கேட்கறாங்க. சரிங்களா? அந்த உடையாள் என்னும் பெண் வந்து என்ன பண்ணல, அவங்கள காட்டி கொடுக்கல. சோ அதனால அவங்கள கொண்டுட்டாங்க. சரிங்களா? இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, பாத்துக்கோங்க.
ஸோ அதனால என்ன பண்றாங்க, உடையாளை கொண்டுட்டாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா சிவகங்கை செல்லும் வழியில வந்து உடையாளுக்கு நடுகள் நடப்பட்டது. சரிங்களா, தமிழுடைய பண்பாடு என்னன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அங்க ஒரு நடுகள் நடுவாங்க. சரிங்களா, நடுகள்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க இறந்தது கூட மேல வைக்கிற சின்ன ஒரு இது மாதிரி எப்படி சொல்றது உங்களுக்கு, சின்னதா செவ்வறு மாதிரி கட்டி அவங்களுடைய மறைவு தோட்டம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. சரிங்களா. நெக்ஸ்ட் வேலுநாச்சியாரின் காலம் பாத்தீங்கன்னா 1730 இருந்து 1796 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 66 வருஷங்கள். சரிங்களா, 66 இயர்ஸ் கிட்டத்தட்ட யாரு மேனேஜ் பண்ணிருக்காங்க, வேலுநாச்சியார் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதோடய இந்த டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பராபர கன்னி. இந்த பராபர கன்னியோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாயுமானவர். தாயுமானவர்கள் பாடல்கள் உள்ள பாடல் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சாரி ரிப்பீட் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த தாயுமானவர் பாடல்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, விலையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம். சரிங்களா, பராபர கன்னி என்னும் தலைப்பில் கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. கேட்கலாம், இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. கன்னி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. திருக்குறள் மாதிரி 2 லைன்ல உள்ள பாடல்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லணும், கன்னி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த பாடல சில சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டருள். தண்டருள்னா என்னன்னா புரிந்த கருணை. செம்மையிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம்மையிருக்குன்னா சான்றோருக்கு. சரிங்களா, ஒரு சின்ன டாபிக் தான். அடுத்தது டாபிக் பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லவர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல வந்து 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலீல் கிப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க யாருன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா, ஒரு ஆசிரியர். இப்ப பாடப்பகுதியை கலீல் கிப்ரான் எழுதிய நூலை கவிஞர் புவியரசு தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்துள்ளார். மறுபடியும் சொல்றேன், குழப்பம் வேணாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லவரை எழுதினது யாருன்னா கலீல் கிப்ரான். சரிங்களா, அவர் வந்து லெபனான் நாட்டில் சேர்ந்தவர், வேற லாங்குவேஜ் எழுதியிருப்பாரு. சரிங்களா, இதை வந்து புவியரசு அப்படிங்கிறவரு தீர்க்கதரிசிங்கிற டாபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மொழிபெயர் பண்ணும். சரிங்களா, நீங்கள் நல்ல வந்து அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து என்ன, மணிமேகலை இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம் மணிமேகலை. அந்த மணிமேகலையில் உள்ள கதைகளை சுருக்கி ஷார்ட் சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு ஐடியா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் இடையில மணிமேகலை காப்பி இருந்தால் அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். புத்த பீடிகை மணிப்பல்லவத்தீவில் உள்ளது. புத்த பீடிகைனா ஒண்ணு இல்ல, புத்த பீடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்னதா கோயில் மாதிரி வச்சுக்கோங்களா, அது பீடிகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, புத்தருக்குள்ள கோயில், அதுதான் புத்த பீடிகை. அது எங்க இருக்குன்னா மணிப்பல்லத்தீவில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீவுடைய காவலர் தான் யாருன்னா தீவத்திலகை. யாரு மறுபடி சொல்றேன், புத்த பீடிகை அந்த மணிமேகலை காணப்படி எங்க இருக்கு அப்படின்னா மணிப்பல்லவத்தீவில் இருக்கு. அதனுடைய பாதுகாவலர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தீவத்திலகை. சரிங்களா, அங்குள்ள பொய்கையின் பெயர் வந்து கோமுகி. சரிங்களா, பொய்கைனா உங்க எல்லாம் ஆறு, இங்க உள்ள ஆறு இருக்கு இல்லையா, அதோட பேர் வந்து கோமுகி. கோனா பசு. சரிங்களா, முகினா முகம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, முகினா முகம். சரியா, பசு முகம் அப்படின்னு. அதே மாதிரி மணிமேகலை தெய்வம், மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து மணிப்பல்லவர் தீவு. அதாவது மணிமேகலா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து என்ன பண்ணுது, மணிமேகலையை அழைத்து செல்லுது. அந்த தீவோடைய பேர் தான் மணிப்பல்லவர் தீவு. சரிங்களா, அதே மாதிரி வைகாசி திங்கள் முழு நிலவு நாளைக்கு. வைகாசி திங்கள்னா திங்கக்கிழமைன்னு அர்த்தம் கிடையாது, வைகாசி மாதம்னு அர்த்தம். திங்கள்னா மாதம். சரிங்களா, வைகாசி மாதம் முழு நிலவுனா பௌர்ணமி அன்னைக்கு. சரிங்களா, இந்த பொய்கையில நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றுமா. அங்க வந்து என்ன சொல்றோமா, அந்த ஆறு மேல ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வருமா. அது வந்து ஆப்புத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரம். அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அது பேர் அமுத சுரப்பின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த உயிர் இறக்காம இருக்கிறதுக்கான அமுதம் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அது யார் கையில இருந்துன்னா ஆப்புத்திரன் கையில இருந்துச்சு. சரிங்களா, ஆனா பசு புத்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, மணிமேகலின் கையில் இருந்த அமுத பாத்திரத்தில் முதலில் உணவு இட்டவர் யாருன்னா ஆதிரை. இதை கேட்கலாம் அவங்க. சரிங்களா, அதாவது மணிமேகலை கையில அந்த பாத்திரம் இருக்கும், அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவு கொடுப்பாங்க. சரிங்களா, உணவுல தீராம போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை இட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. சரிங்களா, அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறத இதனுடைய ஆசிரியர். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் இவருடைய படைப்புகள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் லைன்ஸா பார்த்துக்கணும், ரொம்ப நாள் கேட்க. சரிங்களா, இக்கதை வந்து தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறுகதை தான் என்னன்னா தாவரங்களின் உரையாடல், அதாவது ஒரு பிளான்ட்ல அப்படி பேசுங்கிறது. அதுல இருந்து உள்ள படம் அந்த பாதம்ங்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி. இது கொஞ்சம் அதிகமா கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதியோட ஆசிரியர் யாருன்னா தேசிய விநாயகனார்.
இவருடைய பேர் வந்து கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நீராரம் பாடல் தெரிந்தவர்னு நினைக்கிறேன். சரிங்களா, கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. அவர் ஆசிய ஜோதி அப்படின்னு நூல் இருக்காரு. இந்த ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதியிருக்காரு. என்னென்ன இருக்காருன்னா, இந்த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற பேர்ல எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நான் சிம்பிளா சொல்ல பாருங்க. ஆக்சுவலா இந்த ஆசிய ஜோதி, இந்த லைட் ஆஃப் ஏசியாங்கிறது புத்த மதத்தை பத்தி இல்ல புத்தரை பத்தி உள்ள ஒரு பெரிய என்னது ஒரு நூல். இதை ஃபர்ஸ்ட் எழுதினவர் எட்வின் அர்னால்டுங்கிறவர். அவர் வேற மொழி எழுந்தாரு. அதை மொழிபெயர்த்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிய விநாயகன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இன்னொன்று எதை பத்தி சொன்னேன், புத்தருடைய வரலாற்றை பத்தி கூறுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதுல சில அப்ப சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க. கும்பி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. கும்பினா வயிறு, கும்பி பாகம் சொல்றாங்க இல்லையா, அந்நியன் வரும் இல்லையா. கும்பி பாகம், கும்பினா வயிறு, பூதளம் அப்படின்னா பூமி. இதெல்லாம் கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த டாபிக் வந்து மனிதநேயம், ஹியூமானிட்டியை பத்தி யார் யாரெல்லாம் இந்தியாவில பேசியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிற டாபிக் இது வந்திருக்கும். சரிங்களா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா அன்னை தெரசா. நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, அன்னை தெரசானே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது வந்து கருணை மனிதநேயம் தான் இல்லையா. அவங்கதான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும் அப்படின்னா முதல் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, அமைதிக்கான நோபல் பரிசு. சரிங்களா, அதே அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாம் நோபல் பரிசு பெற்றவர் தான் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவங்க. சரிங்களா, இவங்க வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அதாவது கைலாஷ் சத்யார்த்தி என்ன பண்றாரு, ஒரு இயக்கம் தொடங்குறாரு. இந்த இயக்கத்துடைய பேரு தான் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்டிருக்காரு. அதாவது குழந்தை தொழிலாளர் வந்து காப்பாத்திருக்காரு. அதே மாதிரி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். அதாவது குழந்தைகளுடைய லைஃபை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உலக குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது கைலாஷ் சத்யார்த்தி சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கன்னா இன்னமும் பார்க்கும்போது குழந்தையா பார்க்கணும். சரிங்க, அப்படி குழந்தை எப்படி பார்க்கணும்ல அந்த மாதிரி உலகத்தை பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சில இன்னொரு வார்த்தைகள் இருக்காங்க பாருங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்கலாம். தமக்கென முயலான் ஒன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே புறநாட்டு பரவல் சொல்றது. அதாவது தனக்கு உங்க ப்ராப்ளம் வந்தா மேனேஜ் பண்ணிடு, ஆனா அடுத்த உங்க ப்ராப்ளம் வந்தா போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா புறநாட்டு பரவலில். அதே மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியன் அப்படின்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமானிட்டி பத்தி தான் வந்திருக்கும். சரிங்களா, அதாவது நான் மனிதநேயத்தை பத்தி தான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா முடிவில் ஒரு தொடக்கம். சரியா, விபத்தில் மூளை சேர்ந்து விட்ட தங்களது மகனின் இதயத்தை கொடையாக தந்த மருத்துவ தம்பதியினர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி. ஒண்ணு இல்ல, அசோகன் புஷ்பாஞ்சலிங்கிற ஒரு டாக்டர். சரிங்களா, இவங்க என் பையன் என்ன பண்ணிட்டாங்க, மூளை சார்னால இறந்துடுறான். ஸோ அதனால அவங்களுடைய கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணு இதயம் இல்லையா, இதயத்தை என்ன பண்றாங்கன்னா கொடையா கொடுத்துடுறாங்க. கொடையான தானம் பண்ணிடுறாங்க. அது ஒரு சிறுமிக்கு பொருத்தப்படுது. சரிங்களா, அந்த இதயத்துக்குரிய இளைஞனின் பெயர் வந்து ஹிதேந்திரன். அதாவது ஹிதேந்திரன் யாருன்னா இவங்களோட பையன். சரிங்களா, இந்த தம்பதி இருக்காங்களே மருத்துவ தம்பதி, இவங்களோட பையன் தான் ஹிதேந்திரன். மூளைச்சாவு அடைஞ்சிடறாரு. அவரோட இதயத்தை எடுத்து ஒரு சிறுமிக்கு கொடுத்துறாங்க. சரிங்களா, சில தகவல் துளிகளும் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஆவது கடைசியில இருக்கும் பாத்தீங்கன்னா புக்ல கடைசி போயிருக்காரு. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை ரைட்டா முடிஞ்ச நடத்திடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரனார் வழக்கறிஞர். வாவுசி இருக்காரு வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லாயர், வழக்கறிஞர், சேம் டைம்ல எழுத்தாளர். சரிங்களா, சேம் டைம்ல பேச்சாளர், அதே மாதிரி சொல்லித்தங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வாவுசி. 1906 அக்டோபர் 15 என்ன பண்றாங்கன்னா சுதேசி நாவாய் சங்கம். இது எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்கிறாங்க. சரிங்களா, சுதேசி நாவாய் சங்கத்தை முதல்ல தமிழ் உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா வாவுசி. சரிங்களா, என்ற கப்பல் நிறுவனத்தை இவர் பதிவு செய்தார். அதே மாதிரி அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் வரிகள் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவ வாவுசி. சரிங்களா, அன்பினில் இன்பம் காண்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறத்தினில் நேர்மை காண்போம் வரிகள் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் முத்தரையனார், மலேசிய கவிஞர். இவர் ஒரு யாருன்னா இவர் வந்து மலேசியாவில் கவிஞர் தான் முத்தரையனாரு. அவர் வந்து லைன்ஸ் எழுதினார். சரிங்களா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இது எழுது யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி
இது என்ன அணின்னு கேட்டாங்கன்னா இயல்பு நகைச்சி அணின்னு இருக்காங்க. சரிங்களா? தோட்டத்தில் மீது வெள்ளை பசு. அவ்வளவுதான், இதோடைய 3ஆம் பருவம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதோட பாத்தீங்கன்னா சிக்ஸ்தோடைய இந்த நார்மலா இந்த உரையாடை செய்யுள்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வகுப்புடைய இலக்கணம் மொத்தமா முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் சேர்த்து வந்துடும். அதை நான் அடுத்த வீடியோ போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல கொஞ்சம் வேகமா பேசியிருப்பேன். சரிங்களா? கொஞ்சம் டைமிங் எடுக்கும். இந்த வீடியோ இனிமே வர வீடியோகள் கொஞ்சம் பொறுமையா பேசுற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் புரியும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றது, இப்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க நோட்ல எழுதி பார்த்தாதான் மண்டையில மெமரி ஆகும். வெறும் பார்த்தாவோ யூடியூப் பார்த்து கேட்டாவோ பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வர எக்ஸாம்ல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காருக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்த வீடியோ என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.